ஆளுக்கொரு கால இயந்திரம். வாழ்க்கையை வாழுங்கள். அந்தந்த கணத்திலேயே, அந்தந்த காலத்திலேயே. அப்போது உங்களுடன் இருக்கும் அன்புக்குரியவர்களுடனேயே வாழ்க்கையை வாழக் கற்றுக்கொள்ளுங்கள். இப்படி வாழ்கின்ற பொழுது, அவை சிறந்த நினைவுகளாகி உங்களுடைய மகிழ்ச்சிக்கு அது முதலீடாகிவிடும். கண்களை மூடி யோசிக்கின்ற பொழுது, இளம் வயதிலும், சொந்த ஊரிலும், பல்வேறு இடங்களிலும், பல்வேறு விதமான நண்பர்களிடமும், உறவினர்களிடமும் ஆடி, பாடி, பேசி, கொண்டாட்டம் செய்த நினைவுகளே சந்தோஷம் தருபவையாக நெஞ்சில் முதலில் வந்து நிற்கும். அந்த இறந்த கால எச்சங்களே சொச்சங்களாக வந்து அந்த நினைவுகளே உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும். எதிர்காலத்தில் உங்களுக்கு வயதாகின்ற பொழுது, உடல் தளர்கின்ற பொழுது, விருந்து போல சாப்பிட நிறைய இருந்தும் சாப்பிட முடியாது. உலகெல்லாம் சுற்ற நிறைய பணம் இருந்தும் ஓடி ஆடி சுற்றி பார்க்க முடியாது. மணி, அணி, ஆடை அலங்காரங்களுக்கு என்று நிறைய இருந்தாலும் அத்தனையும் கூட்டிக்கொண்டு, பூட்டிக்கொண்டு, அணிந்து கொண்டு அழகு பார்க்க தோன்றாது. மனைவி இளமையோடு இருக்கும் பொழுது அவளுடன் மகிழ்ச்சியாக நன்றாக வாழுங்கள். அவளுடன் சொந்த பந்தங்களின் விசேஷங்களுக்கு கைகோர்த்து சென்று வாருங்கள். அடிக்கடி அவளுடன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். கணவனிடம் இதைத்தான் பேச வேண்டும் என்று இல்லாமல் எதை வேண்டுமானாலும் பேசுங்கள். ஒளிவு மறைவு வைத்து கொள்ளாதீர்கள். உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் மணிக்கணக்கில் நிறைய நேரம் பேசுவது முக்கியமல்ல. ஆனால் உங்கள் கூடவே வாழ்கின்ற வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இயல்பாகவும், நட்பாகவும், நகைச்சுவையாகவும் ஊர்க்கதை, உலகக்கதை, குடும்பக்கதை, அக்கம்பக்க கதை என்று நிறைய பேச வேண்டும். இதயம் விரிந்தவர்களுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட பேச்சுகள் வரும். ஊசி நூல் கோர்த்து இதயத்தை தைத்து கொண்டவர்களால் இப்படிப்பட்ட இணக்கமான சூழலை, பேச்சை தமது வாழ்க்கை துணையிடம் காட்ட முடியாது. இவர்கள் என்னவென்று பேசுவதை மட்டுமே குடும்பம் என்று நினைத்து கொண்டு வாழும் காலத்தை வீணாக்குபவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்வின் மதிப்பும் தெரிவதில்லை, உடன் வாழ்பவர்களின் அருமையும் புரிவதில்லை. ஆகவே தொடர்ந்து நல்ல நினைவுகளை உண்டாக்குங்கள், உண்டாக்கி கொண்டே இருங்கள். ஒவ்வொரு நாளும் அதற்கான வாய்ப்புதான். குடும்பத்தில் சிரித்து பேசாத ஒரு நாள் இருக்கிறது என்றால் அது உங்கள் வாழ்நாளின் வீணான நாளே ஆகும். முதுமை காலத்தில் அவைதான், அவற்றின் நினைவுகள்தான் உங்களுக்கான உண்மையான ஊட்டச்சத்தாக இருக்கும். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நமது அனுபவங்களால் பல்வேறு விதமான நினைவுகளுக்கு ஆதாரமான பல நிகழ்ச்சிகள் நமது வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும். அவற்றில் சில கசப்பான நிகழ்வுகளும் உண்டாகத்தான் செய்யும். ஆனால் 1, 2 கசப்பான நிகழ்வுகள் உண்டானால் 4 இனிமையான நினைவுகளை நீங்கள் தான் உண்டாக்க வேண்டும். உங்களுடைய நினைவுகளில் கடந்த காலத்தின் தடங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த கடந்த காலத்தின் தடங்களில் என்னென்னவெல்லாம் நிகழ்ந்தன என்பதை நீங்கள் பதிய வைத்துக் கொள்வதன் மூலம் அந்த வரலாற்று காலத்தையும் மறுபடியும் தூசு தட்டி எழுப்பி புத்துணர்ச்சிக்கு ஆளாக்குகின்றீர்கள். ஆகவே உங்களது மனம் தொடர்ந்து மகிழ்ச்சியில் இருக்கும். மனிதர்கள் மட்டுமின்றி இல்லாமல் நமக்கு நல்ல நினைவுகளை தருபவை நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளும் நம்மிடையே காலம் காலமாக ஊடாடி வருகின்ற கலைகளும் தான். அவற்றில் இசை மிகவும் முக்கியத்துவம் கொண்டது. இசை என்பது உயிர், உயிர் என்பது கடவுள் என்பார்கள். உண்மையில் அதுதான் உண்மை. ஒரு மெல்லிய இசையை, மிகவும் பிடித்தமான இசையை பாடகர்களின் குரலில், வாத்தியங்களின் பக்கத்துணையில், நல்ல ராகத்தில் கேட்கின்ற பொழுது இதயம் இந்த உலகத்தை விட்டு எங்கோ பறந்து போகின்ற உணர்வை அனுபவிக்கின்றது. இதில் திரைப்பட பாடல்கள் என்பவை கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் மிகச்சிறந்த அனுபவத்தை கொடுக்கின்றன. திரைப்பாடல்களில் முக்கியமான ஒன்றை கவனிக்க வேண்டும். பழைய திரைப்பட பாடல்களை கேட்கின்ற பொழுது நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனெனில் அந்த பாடல்களின் தன்மையும், அது நடந்த காலமும், நமது இளமையும் நம்மை மீண்டும் பழைய காலத்திற்கே கொண்டு செல்ல முயற்சிக்கின்றன. இந்த நினைவுகளே அப்பொழுது ஒரு கால இயந்திரம் போல செயல்படுகிறது. எப்பொழுதெல்லாம் நீங்கள் நினைவுகளின் பக்கங்களை புரட்ட ஆரம்பிக்கின்றீர்களோ அப்பொழுதே உங்கள் கால இயந்திரத்தை இயக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள் என்பதுதான் உண்மை. அப்போது உங்களுடைய பழைய காலத்தை திருப்பி கொண்டு வரும் முயற்சியில் மனம் ஈடுபடுகின்றது. வெறுமனே ஒரு நல்ல பாடலை கேட்பதற்கும், நாம் கடந்த காலத்தில் அனுபவித்த, இளமை பருவத்தில் கேட்டு மகிழ்ந்த அல்லது கண்டு மகிழ்ந்த ஒரு பாடலை அல்லது திரைப்படத்தை கண்டு கேட்டு ரசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரே பாடல் 2 பேருக்கு 2 விதமான அனுபவங்களை தரலாம். ஒருவர் அந்த திரைப்பட பாடலின் சூழலில் தம்மை மறந்து நேரடியாகவே அதனை பார்த்து அனுபவித்த அனுபவத்துடன் இருக்கலாம். அப்பொழுது பால்ய காலத்து நண்பர்கள் உடன் இருந்திருக்கலாம். அவருடைய அந்த காலத்து காதலுடன் அது பொருந்தி போயும் இருக்கலாம். அல்லது ஏதேனும் விட்டு போன
பழைய காதலின் ராகங்களை மறுபடியும் அது மீட்டி சுகம் தரலாம். அந்த திரைப்படத்தை காண்பதற்காக அவருக்கு நிகழ்ந்த பல்வேறு அனுபவங்களை அது ஞாபகப்படுத்தலாம். சினிமா பார்க்க அம்மாவிடம் காசு கேட்டது, நண்பர்கள் செட்டு சேர்ந்து கொண்டு தியேட்டருக்கு சென்றது, டிக்கெட் வாங்க கூட்ட நெரிசலில் முந்தி அடித்தது, இடைவேளையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது, பாப்கார்ன் சாப்பிட்டது, முன்வரிசையில் உட்கார்ந்து அடிக்கடி திரும்பி ஓரப்பார்வை பார்த்த இரட்டை ஜடை போட்ட பள்ளிக்கூடத்து தோழியின் முகம், இவையெல்லாம் நினைவுக்கு வரலாம். வீட்டுக்கு தாமதமாக வந்து அப்பாவிடம் திட்டு வாங்கியது என்றெல்லாம் என்னென்னவெல்லாம் அனுபவித்தோமோ அத்தனையும் நினைவுக்கு வரலாம். அப்பொழுது அந்த நினைவுகளை, அந்த பாடல் தரும் அந்த நினைவுகளை அவருக்கு கடந்த காலத்தையே மீட்டுத் தருகின்ற ஒரு மந்திரம். இந்த நினைவுகள் தரும் சுகத்தை விட, சுகந்தத்தை விட வேறு எது சொர்க்கமாக இருந்துவிடக்கூடும் என்று மனம் தனக்குள்ளேயே ஆழ்ந்து புன்னகைக்கும். கால இயந்திரம் என்றெல்லாம் ஏதும் இல்லை. ஆம், நினைவுதான் உண்மையான கால இயந்திரம். இவை ஏதும் இல்லாமல் தற்போது அதே பாடலை கேட்கின்ற ஒருவருக்கு அது ஒரு நல்ல பாடல் என்ற அளவிலேயே மகிழ்ச்சியை தரும். இந்த இரண்டு மகிழ்ச்சியில் எந்த மகிழ்ச்சி மிகவும் அதிகமானது என்றால், தானே நேரிலிருந்து அனுபவித்து சுகித்து தன்னுடைய நட்பு வட்டங்களையும் நினைவூட்டக்கூடிய அந்த அனுபவம் பெற்றவரின் மகிழ்ச்சி இருக்கிறதல்லவா, அதுதான் பல மடங்கு பெரியதாக இருக்கும். ஆகவே ஒவ்வொருவரும் அவரவருடைய காலகட்டத்தில் இருக்கின்ற விஷயங்களை நேரடியாகவே அனுபவித்து அதனை எண்ணங்களின் பதியங்களாக போட்டு வைக்க வேண்டும். 30 வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகளை 30 வருடத்து பாடல்கள் நினைவூட்டுகின்றன என்றால், இன்று நீங்கள் நேரடியாக அனுபவிக்கின்ற ஒரு காட்சியின் மகிழ்ச்சியை 30 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆகவே இந்த தருணத்தை அனுபவியுங்கள். வீணான தர்க்கங்களில் கால விரயம் செய்து நிகழ்காலத்தை கோட்டை விட வேண்டாம். நீங்களே உங்களது சொந்த அனுபவங்களை உருவாக்குங்கள். மகிழ்ச்சியானவை என்று இருந்தால் அதனை இரட்டிப்பாக பெருக்கிக் கொள்ளுங்கள். கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டால் அந்த அனுபவங்களின் எண்ணிக்கையை விட அதிகமான இனிப்பான அனுபவங்களை நீங்களே வலிந்து உருவாக்குங்கள். ஏதோ நம்மளவில் வேலைகள் பார்த்தோம், நம்மளவில் சம்பாதித்தோம், நாமே சாப்பிட்டோம், நாமே பிறகு சட்டங்களுக்கு இடையில் சிரித்தோம், நாளை நம் வீட்டு மொட்டை மாடியில் காக்கை ரூபத்தில் வந்து துண்டு இலையில் வைத்த அப்பள வடை ஆகாரத்தை கொத்துவோம் என்றே சற்றென்று இந்த வாழ்க்கையை கட்டம் போட்டு வாழ்ந்துவிட்டு சென்று விடக்கூடாது. இதெல்லாம் என்ன வாழ்க்கை? இங்கே பல பேருக்கு கிடைத்த நல்ல வாழ்க்கையை வாழவே தெரியவில்லை. தானும் நன்றாக வாழாமல் தன்னுடன் இருப்பவர்களையும் நல்ல விதமாக மகிழ்ச்சியோடு வாழ வைக்க தெரியாமல், இவர்கள் என்னமோ தாங்கள் வாழ்கிறோம் என்று நினைத்து கொண்டு கொட்டாங்குச்சிக்குள் தான் குதிரை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். சுவாரஸ்யமான வாழ்க்கை என்னும் புத்தகத்தின் கனமான அட்டை போல நான் இன்னும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து பொத்தி வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு பக்கத்திலும் கண்ணில் ஒற்றுக்கொள்ளும்படியான முத்து முத்தான வாழ்க்கையின் மகிழ்ச்சி நிறைந்த நினைவுகளின் குறிப்பை எழுதி வைத்து கொள்ளுங்கள். அதற்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆசைப்படுங்கள். உங்கள் காலம் முடிந்த பிறகும் அது சுவாரஸ்யமானதாகவே இருக்கும். நீங்கள் இல்லாத பொழுது உங்களை பற்றி நினைப்பவர்களுக்கு நல்ல நினைவுகளையே பரிசளிக்கக்கூடியதாகவும் அது அமையும். பொத்தினார் போல் வாழ்வோம் என்று அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து அருகில் இருப்பவர்களின் இலக்குகளையும் கிள்ளி போட்டு விட வேண்டாம். அருமையான நினைவுகள் என்ற கால இயந்திரம் எல்லோரது கையிலும் இருக்கிறது. இல்லை இல்லை, எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது. இதனை மிகச் செம்மையாக பயன்படுத்துவது என்பதுதான் நம் ஒருவர் கையிலும் இருக்கிறது. சம்பாதித்து கொட்டுகின்ற செல்வத்தில் மட்டுமே இல்லை வாழ்க்கை. பிறருக்காக உழைக்கிறேன் என்று தம்மை வருத்தி கொள்கின்ற அதே நேரத்தில் தமது ஆத்மாவுக்கான துரோகத்தையும் ஒருவர் இழைக்கின்றார் என்பது ஒரு சூட்சுமம். இவர்கள் ஏமாளிகளாகவே மறுபிறப்பிலும் தொடர்கிறார்கள். நேர்மையான நல்ல செயல்களை, 4 பேரை வாசிக்கும் வழிமுறைகளை கொண்ட செயல்களை, நமது காலத்திற்கு பிறகும் 4 பேருக்கு நன்மையாக தொடரக்கூடிய செயல்களை அவரவரது சக்திக்கு ஏற்றவாறு உருவாக்கிவிட்டு செல்பவர்களே இந்த உலகின் உண்மையான செல்வங்கள். நேற்று உருவாக்கிய நல்ல செயல்கள் இன்றைய நினைவுகளாகி நம்மை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகின்றன. அதேபோல இன்று உருவாக்கும் நல்ல செயல்கள் நாளைய நல்ல நினைவுகளாக மலரும். அப்படி இன்றே நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நமது இருப்பை மகிழ்ச்சிகரமாக உருவாக்கினால் யாருக்கும் இன்று மட்டுமல்ல நாளையும் மகிழ்ச்சிதான். முதலில் கிடைத்த வாழ்க்கையை நிறைவாக வாழுங்கள். அப்போதுதான் பிறரையும் வாழ்விக்க முடியும். வாழ்வித்து வாழ்வதே வாழ்க்கைக்கு அழகு.